Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். டிஎன்எஸ்டிசிலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் நான் முதல்வன் ஸ்கீமில் தான் இந்த வேகன்சி இருக்குது. ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ லாஸ்ட் டேட் எப்போ, எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் கிராஜுவேஷன், எனி டிகிரி முடிச்சவங்க, அதாவது ரெகுலராக போயிட்டு ஒரு டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது கூடவே ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எஜுகேஷனல் செக்டரில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரெஃபரபிள் தான். மேண்டேட்ரி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஒரு ஃபுல் டைம் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுவீங்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராம். இதுக்கும் ஃபுல் டைம் கிராஜுவேஷன் எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். ப்ளஸ் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ், எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் 2 years எஜுகேஷனல் செக்டரில் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏவிபி மீடியா அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். என்ன ஃபீல்டில் அப்படின்னா விஸ்காம், ஜேர்னலிசம், மீடியா மார்க்கெட்டிங் அல்லது ரெலவெண்ட் ஃபீல்டில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். அது கூட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ண ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னா பிளானிங், இம்ப்ளிமெண்டிங், மேனேஜிங், கம்பெனியோடைய ஒரு சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி எப்படி பிளான் பண்ணலாம், நம்ம கம்பெனியை சோஷியல் மீடியாவில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, ஸோ இந்த ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், அது ரிலவெண்ட்டான ஒரு ஜாப் ரோல் தான் இது. ஓகேங்களா. இதுக்குண்டான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakhலேருந்து 1.5 lakhs per month இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடி ஹெட் இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பிஏ அல்லது பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எம்சிஏ, எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 years ஐடியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில், அதாவது ஐடி சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான இப்போ நம்மளுடைய கம்பெனியில் ஒரு புதுசாக ஒரு ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, பக் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கெலாம் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஐடி அட்மினிஸ்ட்ரேஷன், நம்மளுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஐடி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக நம்ம தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நம்ம தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரோல் பார்த்தீங்கன்னா ஐடி ஹெட். ஓகேங்களா. இதுக்கு சேலரி மினிமம் 80,000லேருந்து 1 lakh per month இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராம் மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எம்பிஏ ஃப்ரம் ரெகனைஸ்டு பிஸ்னஸ் ஸ்கூல் முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள், அல்லது எம்எஸ்டபிள்யூ முடிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட் இன் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ் முடிச்சவங்களும் எலிஜிபிள், அல்லது எனி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இதுக்கு மோர் தென் ஒரு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும் இல்லைங்களா, அதை வந்து மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறமா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்ஸோடலாம் ஒரு டைப் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த நான் முதல்வன் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இனிஷியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வெரைட்டி ஆஃப் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸோடு நம்ம கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சீனியர் அக்கௌண்டன்ட், அதாவது குவாலிஃபிகேஷன் சிஏ இன்டர் முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள். மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 60,000 to 80,000 per month இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீனியர் அசோசியேட் ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கணும். 3 years ஹெச்ஆர் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒர்க் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அதாவது நம்மளோட எம்ப்ளாயீஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு உண்டான அப்ரைசலுக்கு உண்டான சிஸ்டம் எல்லாம் ஓவர்வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயீஸ்க்கு உண்டான ட்ரைனிங்லாம் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு நம்மளோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஒர்க் தான் அது. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 to 80,000 per month இருக்கும். சீனியர் அசோசியேட் மீடியா பார்த்தீங்கன்னா பேச்சுலர் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் விஸ்காம் அல்லது ஜேர்னலிசம் அல்லது மீடியா மார்க்கெட்டிங் அல்லது ரெலவெண்ட் ஃபீல்டில்
போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள். ரெலவெண்ட் ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிலேயோ அல்லது எம்என்சிலேயோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேயோ நம்ம வந்து ஒர்க் பண்ண ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங், இம்ப்ளிமெண்டிங், மேனேஜிங் கம்பெனி சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியை வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, ஸோ ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்எல்ஏஸ், ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கம்பெனி பற்றின ஒரு அவேர்னஸை வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது இந்த ரோல். இதுக்கு உண்டான ஜாப் சேலரி பார்த்தீங்கன்னா 50 to 80,000 per month. சீனியர் அசோசியேட் எம்இஏசி பார்த்தீங்கன்னா எம்பிஏ அல்லது பிபிஏ ஃப்ரம் ரெப்யூட்டட் பிஸ்னஸ் ஸ்கூல் முடிச்சிருக்கணும், அல்லது பிடெக் அல்லது பிஇ ஃப்ரம் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுங்க, அல்லது ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எங்கே அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், அதில் ஒர்க் பண்ண ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொலாபரேஷன், எந்தெந்த இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி நம்ம இந்த ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இண்டஸ்ட்ரிக்கும் காலேஜுக்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து நம்ம எப்படி எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்ணால் அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் போய் அவங்க ப்ளேஸ் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் ஃப்ரேம் பண்ணி நம்ம க்ளோஸாக இண்டஸ்ட்ரி கூடவும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டோடவும் க்ளோஸாக ஒர்க் பண்ணி ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ரோல் தான் இது. சேலரி மினிமம் 50 to 80,000 per month இருக்கும். சீனியர் அசோசியேட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேஷன் முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள். எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 3 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோல் பார்த்தீங்கன்னா அதே தான். அதாவது இண்டஸ்ட்ரிக்கும் நம்மளுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்கில் கவுன்சிலோடையும் ஒரு இன்டகிரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ நம்ம தேவைப்படுற எம்ஓயூஸ்லாம் சைன் பண்ணி இண்டஸ்ட்ரி கூட எந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணால் அவங்க ஃபியூச்சராக பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எம்ஓயூஸ்லாம் சைன் பண்ணி மேனேஜ் பண்ணுற ஒர்க்கு தான் இது. ஸோ பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எந்த மாதிரியான ஸ்கில் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 50 to 80,000 per month இருக்கும். ஜூனியர் அசோசியேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிகிரி முடிச்சவங்க ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் இருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுவும் அதே தான். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி மினிமம் 40 to 60,000 இருக்கும். ப்ராஜெக்ட் அசோசியேட், ஸோ இதுவும் சேம் எம்பிஏ அல்லது எம்எஸ்டபிள்யூ முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து எம்ஐஎஸ் அனலிஸ்ட், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேட் இன் ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க கூட எலிஜிபிள் தான். பிஏ அல்லது பிடெக் முடிச்சாலும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எலிஜிபிள். அது கூடவே உங்களுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலான டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் அல்லது டேட்டா அனாலிட்டிக்ஸில், ப்ளஸ் எம்எஸ் வேர்ட் அண்ட் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நமக்கு என்ன மாதிரி ஜாப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பீரியடிக்காக ஒரு ரிவ்யூ டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்கள்ல. மந்த்லி இவ்வளோ நாங்கள் இது அச்சீவ் பண்ணியிருக்கோம், குவார்ட்டர்லி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஹாஃப் இயர்லி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டா கலெக்ஷன், டேட்டா மேனேஜ்மெண்ட், ஒரு டேட்டா குவாலிட்டி கண்ட்ரோல், ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணுறது, அசஸ்மெண்ட் பண்ணுறது. இப்போ நாங்கள் இந்த மந்தில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், இது 3 monthஸில் நாங்கள் இவ்வளோ காலேஜஸோட கொலாபரேட் பண்ணி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டாவில் கலெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் இது. அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 அப்ளை பண்ணணும். இதுதான் ஜாப் அப்டேட். ஸோ இந்த ஜாப் அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி சின்ன ஜாப் அப்டேட்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.